உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி புடிச்சிருக்கோம். இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிலக்கடலை விலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 ரூபா இருக்குதுங்க. ஆனால் நாங்கள் எண்ணெயோட விலையேற்றம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபாலேருந்து 240 ரூபா பண்ணியிருக்கோங்க. அப்போ புண்ணாக்கு வந்து ஒரு 10 ரூபா இருக்குதுங்க. ஏன் ஒரு 20 ரூபா ஏற்றலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பதிவில் வந்து பார்க்கலாங்க. ஸ்நேகிதி புட்ஸில் செக்கு கடலை வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த விலைக்கணக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 28ஆம் தேதி வந்து விலைக்கணக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 28/2/2026 நம்ம போட்ட விலைக்கணக்கு வீடியோங்க. அப்போ நிலக்கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 121 ரூபா இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வரும்போது 129 ரூபாய்ங்க. நம்ம எண்ணெய் உற்பத்தி பண்ணதில் நம்ம கிடச்சது 11.7 லிட்டருங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கணக்கு உற்பத்தி விலை வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா வந்துச்சுங்க. உற்பத்தி செலவு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்ங்க. 239 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிங்க. நாங்கள் எதனால் வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறோங்க. லாபமே இல்லாமல் எதனால் விற்பனை பண்ணுறோம்? நிலக்கடலையோட சந்தை மாற்றம் தான் வந்து முக்கியமான காரணங்க. நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா விலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி 85 ரூபாலேருந்து 90 ரூபா இருந்த நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. அதுக்கப்புறம் 110 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. அதுக்கப்புறம் 115ங்க. அதுக்கப்புறம் 128 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. அதாவது சில செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்லாம் 128 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 124 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபாய்க்கு வாங்கிக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது 121 ரூபாய்ங்க. அப்போது 128 ரூபாய்க்கு நிலக்கடலை வாங்கினவங்களுக்கு விலை ஏற்றம் எவ்வளோ அதிகமாக இருக்குங்க. அப்போ நாங்கள் 121 ரூபாய்க்கு தான் நீங்கள் விலை கணக்கு பார்த்தீங்க. அதாவது நான் சொல்கிறது இது காய வைக்காத பருப்புங்க, மூட்டையில் இருக்கிறது. காய வச்சு வரும்போது 129 ரூபா வந்துச்சுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் காய வச்சு ஆட்டும் போது விலை வந்து 7 ரூபா 8 ரூபா வந்து அதிகமாகுங்க. ஏன்னா மாய்ச்சர் வந்து போய்க்கப்புறம் நமக்கு வந்து கடலையோட விலை வந்து மாற்றம் வருங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில்லாத விலை, அதாவது விலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, 128 ரூபா இருந்த நிலக்கடலை 121 ரூபா ஆச்சுங்க. அப்போ 128 ரூபாய்க்கு வாங்கினவருக்கு லாஸ்ட் தானுங்க. அவர் வந்து 250 ரூபாய்க்கு என்ன விற்பாருங்க, அதாவது ரோட்டரி செக் லாட்னா அந்த மாதிரி தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ 121 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி உற்பத்தி பண்ண கடலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 113 ரூபா இருக்குதுங்க. அப்போது 121 ரூபாய்க்கு நாங்கள் அசல் வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா ஆச்சு. அப்போ 113 ரூபா ஆகிக்கப்புறம் நாங்கள் அதே விலைக்கு விற்பனை பண்ண முடியாது இல்லைங்க. ஏன்னா நிறைய செக் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் நிறைய காம்படிஷன் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி யாராச்சும் 113 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்க 240 ரூபாய்க்கு என்ன விற்றுட்டு இருப்பாங்க. அப்போ நாம் விலை வந்து ஏற்ற முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம விலை ஏற்றலைங்க. இன்றைக்கி 113 ரூபாய்க்கு நிலக்கடலை வாங்கியிருக்கோம். இதுக்கான விலை கணக்கை பார்த்துடலாங்க. எங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்க்குற உங்களுக்கு வந்து தகவல் தெரியுங்க. ஒரு செக்குக்கு வந்து 12 கிலோ, 2 செக்கு 24 கிலோ. அந்த 24 கிலோவுக்கு நம்ம எண்ணெய் வந்து வெயிட் போடுவோம். பாருங்கள், ஆட்டி வச்சுருக்கு. இப்போ ஆட்டி முடிஞ்சுங்க. இப்போது 2 செக்கு ஆட்டி வச்சுருக்கு. இப்போ வெயிட் போட்டு 113 ரூபாய்க்கு நிலக்கடலை இன்றைக்கி வாங்கினா என்ன விலை கணக்கு பார்த்துட்டுங்க. எதனால் வந்து விலை ஏற்றலைன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாங்க. 12,980ங்க பாத்திரத்தோட எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எம்டி பாத்திரம் இடம் பார்த்தோம்னா எண்ணெயோட இடம் தெரிஞ்சுருங்க. 12,980ங்க. எண்ணெய் பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருது. இது தெளிஞ்சு நமக்கு ஃபில்ட்ரேஷன் ஆகி வரும்போது கீழே புண்ணாக்கு நிற்குங்க. இந்த கெட்டியாக இருக்கிற எண்ணெய் மாதிரி வரும்போது குறைஞ்சபட்சம் 6லேருந்து 10% இந்த கசடு போயிருங்க. பாருங்கள், இந்த உள்ள நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி கசடு வந்து இந்த எண்ணெயில் ஃபில்ட்ரேஷன் ஆகும் வருங்க. இயற்கையான முறையில் இதான் வடிகட்டுற மெத்தடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எம்டி பாத்திரம் வச்சுருக்கு. எவ்வளோ வெயிட் வந்துருக்குன்னா 1,800ங்க. 12,980 மைனஸ் கிட்டத்தட்ட 13 கிலோன்னு வச்சுக்கோங்க. 13 மைனஸ் 1,800ங்க. இதுக்கு விலை கணக்கு பார்த்துடலாங்க. இப்போ உற்பத்தி போயிட்டுருக்கிற விலைக்கு வந்து இப்போ ஒரு விலை கணக்கு பார்த்துடலாங்க. நிலக்கடலை கொள்முதல் விலை 113 ரூபா. 1000 கிலோ காய வச்சுருக்கும் போதுங்க உங்களுக்கு 60 கிலோ போயிடும். 940 கிலோ காஞ்சி வரும்போதுங்க அப்போ 120 ரூபா அதுங்க உங்களுக்கு. அதாவது 113 ரூபா, 1,13,000 ரூபா டிவைட் பை 940, 120 ரூபா அதுங்க நம்ம எண்ணெய் உற்பத்தி வரும்போதுங்க. 24 கிலோ கடலை போட்டாட்டணும். அது வந்து 2,880ங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் எடை 12,980 மைனஸ் பாத்திர எடை 1,800ங்க. 11.2 கிலோ வந்துருக்குங்க. கசடு 6% கழிச்சிடுங்க. 670 கிராம் கழிச்சோம்னா 10.53 கிலோ வருதுங்க. லிட்டருக்கு 910 கிராமுங்க. அப்போது 10,530 டிவைட் பை 910 கிராம் போட்டிங்கன்னா 11.57 லிட்டர் வருதுங்க. அப்புறம் புண்ணாக்கு கணக்குங்க. புண்ணாக்கு நம்ம வந்து விற்பனை பண்ணிடுவோம். 13 கிலோ புண்ணாக்கு கணக்கு போட்டு 50 ரூபா ஹோல்சேல் விலை போடணும்னா 650 ரூபாய்ங்க. இப்போ விலை கணக்கு பார்த்தலாங்க. நிலக்கடலை வாங்கின விலை என்னங்க 2,880ங்க. டிவைட் பை நம்ம கிடைச்ச லிட்டருங்க. அதாவது புண்ணாக்கு கழிச்சிடலாங்க. 2,880 மைனஸ் 650 ரூபா புண்ணாக்கு கொடுத்துட்டோம். 2,230 ரூபாய்ங்க. அப்போ உற்பத்தி விலை 2,230 ரூபா டிவைட் பை 11.57 லிட்டருங்க. அப்போது 192 ரூபா 20 பைசாங்க. உற்பத்தி செலவு 30 ரூபாய்ங்க. அதாவது இபி, பெட் பாட்டில், லேபர், ரெண்ட்டுங்க. அப்போது இன்றைக்கி விலைக்கு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 113 ரூபாய்க்கு வாங்கினோம்னா எங்களுக்கு 222 ரூபா ஆகுதுங்க. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 239 ரூபா அசலாச்சுங்க. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 28/2/26
போன வாட்டி 121 ரூபா கடலைப்பருப்பு வாங்கி காஞ்சி வரும்போது 129, 239 ரூபா அசலாச்சுங்க. அதை வந்து நாங்கள் 240 விற்றதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 121 ரூபாய்க்கு அப்புறம் ஏறலைங்க. அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிருச்சு, 113 ரூபாய்க்கு இறங்கிருச்சுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம விற்றோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் பேக்கிங் பாக்ஸ் அது இதெல்லாம் போட்டோம்னா ஒரு 5 ரூபா செலவாகுங்க. இன்றைக்கி நம்ம விற்றாங்க கூட ஒரு 10 ரூபா 12 ரூபா கடலை எண்ணெயில் லாபம் கிடைக்குங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில்லாத விலை மாற்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாபம் வைக்காததுக்கான முக்கியமான காரணங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சிக்கன் காரங்களுக்கும் இதே பிரச்சனை தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 128 ரூபாய்க்கு கடலைப்பருப்பு வாங்கினவங்க இருக்காங்க, 124 ரூபாய்க்கு வாங்கினவங்க இருக்காங்க. நாங்களாவது பரவாயில்லைங்க 121 வாங்கி இப்போ 113 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இன்னொன்றுங்க, ஒரு வாரம் நடக்கிறது கூட முக்கியமான காரணமாக இருக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி வந்து நின்றுருக்கலாம், அந்த மாதிரி காரணத்தாலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை விலை வந்து இறங்கியிருக்கலாம். அதனால் காரணம் என்னன்னு சொல்லி நமக்கு சரியாக தெரியலைங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு வந்து நிறைய சிரமங்களும் சவால்களும் போயிட்டு இருக்குதுங்க. தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி தாங்க அசலுக்கு தான் விற்றுருக்கோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது 225 ரூபாய்க்கு அப்புறம் வாங்கினோங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் படிப்படியாக ரொம்ப இறங்கிருச்சு. அதனால் நாங்கள் அசலுக்கு விற்பனை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இதாங்க உற்பத்தியாளருக்கு இருக்க பெரும் சவாலுங்க. செக்கு எண்ணெய் உற்பத்தியில் என்ன விலைக்கு வாங்குகிறோம், விலை கணக்கு எவ்வளோ உற்பத்தி ஆகுது, இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு உற்பத்தியாளராக நேரடி உற்பத்தியாளராக என்ன மார்க்கெட் விலை என்ன உற்பத்தி ஆகுது இப்படின்னு சொல்லி நீங்கள் வாடிக்கையாளரை தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருள் எது ஆரோக்கியமான பொருள், உண்மை நிலை என்னன்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் பதிவு பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க.